பெண்களை பொதுவாக நம்ம கவிதையாக சொல்லலை. ஓகே. பெண்களை பொதுவாக நம்ம வந்து வானம்போம், பூமிம்போம், அது இதும்போம், என்னென்னமோ சொல்லுவோம். தேன் மலர் நீ தான், குலதெய்வம் நீ தான், என்னென்னமோ சொல்லுவோம். நான் அப்படிலாம் பெண்ணை சொல்லாமல் பெண்ணை பெண்ணுன்னு சொல்லி பழகணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணும். எப்பயுமே தோன்றது அதான். ஒரு சக உயிராக அவங்கள பார்த்து அவங்களுக்கு உணர்வுகள் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் தருணத்திலிருந்து தான் ஒரு ஆண் பேராண்மை நோக்கி போக முடியும். அந்த பூசுகிற வார்த்தைகள்லாம் இனிமேல் நம்ம விட்டுட்டு இனிமேல் ஜெனரேஷன்ஸ் ஆகுது. ஈக்குவல் ஜென்டராக அவங்கள பார்த்து அவங்களோட எமோஷன்ஸோட கனெக்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க, என்னை ஏற்றி விட்டவர்கள் நிறைய பேர். என்னுடைய தாயில் தொடங்கி என்னோடய மனைவி வரைக்குமே கடந்து வந்த பாதையில் நிறைய பேர் நான் செய்த தவறுகள்லாம் பொறுத்துக்கிட்டு சில காலங்களில் என்னை ஆற்றுப்படுத்தி ஊக்கப்படுத்தி அந்த பெரிய மனசு இருக்குல்ல, அது ஆணை விட பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது நான் பார்த்த வரைக்கும். மன்னிக்கிற குணம் அது ஆண்களுக்கு வரணும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமே, நான் வணங்கக்கூடிய பெண் தெய்வங்கள் உட்பட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் நாள் வாழ்த்துக்கள்.